கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் தந்த வார்த்தை, நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பது என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையுடைய நிலைமையை பார்த்து அந்த பிள்ளை எப்படியாவது தூக்கி விட வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு தகப்பன் மனதில் ஒரு ஒரு நேச வைராக்கியம் எழும்பும் தெரியுமா? அப்படிதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த எருசலேம் சீயோன் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவன் தெரிந்தெடுத்ததை காண்பிக்கிறது. இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் அல்ல, கர்த்தர் என்னை கிருபையாய் தேடி வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். மகா வைராக்கியமாய் இருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? My love for Jerusalem and Mount Zion is passionate and strong என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சியோனை குறித்த என்னுடைய அன்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நாம் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் தாழ்வா இருந்தாலும், நெருக்கமா இருந்தாலும், அல்லது கைவிடப்பட்டது போல இருந்தாலும், ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, சபையின் மேல் தேவன் தெரிந்தெடுத்த சீயோனை குறித்த தேவனுடைய அன்புல எந்த மாற்றமும் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? எனவேதான் லேவியராகமம் 26:11 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. My soul will not reject you. ஆண்டவர் முகத்துல கொஞ்சம் கோபத்தை வச்சிருந்தாலும் அவருடைய மனசுல பாசத்தை வச்சிருக்கிறார். அதை அறிந்ததுனால தான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு. நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள. ஒரு பிள்ளை தப்பு பண்ணா உடனே தகப்பனுக்கு கோபம் வரும். கோபம் அப்படி தலைக்கு ஏறும் பாருங்க. அந்த கோபத்தில் நிறைய பேசிடுவாங்க, சில நேரத்தில் கை நீட்டி அடிப்பாங்க. ஆனால் அந்த மனசுல பாசம் குறையவே குறையாது, மனசுல கோபம் வராது. ஆமென். அதனாலதான் தம்முடைய ஜனத்தின் மேல கர்த்தர் காண்பித்த கோபத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அப்படின்னு இருக்கு. ஆமென். தேவ பிள்ளைங்க மேல கர்த்தர் காண்பித்த கோபம் என்பது கொஞ்சம் கோபம். ஆனா அதே வசனத்துல சத்துருக்கள் மேல கர்த்தர் எப்படி கோபத்தை வச்சிருக்கிறாரா? கடுங்கோபம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்ச கோபத்துக்கும் கடுங்கோபத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த கொஞ்ச கோபத்தில் அடிக்கிறது திருத்துறதுக்கு, கடுங்கோபத்தில் அடிக்கிறது அழிக்கிறதுக்கு. அதனால ஒரு தேவ பிள்ளை கொஞ்சம் அவருக்கு கோபம் வருதுனாலே நாம என்ன செய்யணும்னா, நாம மாறுறதுக்கு விட்டு கொடுத்துடணும். ஆமென். மோசேயை கர்த்தர் வழியில என்ன செய்ய பார்த்தாரா? கொல்ல பார்த்தார் அப்படின்னு இருக்கு. உடனே மோசேயின் மனைவி மாறுறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த கொஞ்ச கோபமே நம்மை திருத்துவதற்கு, நம்மை மாற்றுவதற்கு. காரணம், நம்மை குறித்து அவருடைய பாசம் பெரிது, நம்மை குறித்து அவருடைய நேசம் பெரிது. எனவே தான் நம்ம பாடணும், நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, கால்களுக்க எனக்காக கடல் தாண்டி ஆண்டவர் என்னை மறக்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவன் நம்மேல் வைத்த அன்பு. பல நேரத்தில் ஆண்டவர் இமை பொழுது என்னுடைய முகத்தை மறைத்தேன்னு சொல்றார். ஏன் முகத்தை மறைக்கிறார் அப்படின்னா, அவர் கோபத்தில் முகத்தை காட்டிட்டார்னு வைங்களேன், நம்ம இல்லாம போயிடுவோம். அதனாலதான் சில பாருங்க, இப்போ அப்சலோம் ஒருவனை கொலை செய்து விடுவான், அவனுடைய சகோதரனை தான். இது தாவீதுக்கு பயங்கர கோபம் வரும். அப்சலோம் ஓடிடுவான், தாவீது கோபப்படுறாரு சொல்லு ஓடிடுவான். அதுக்கப்புறம் தாவீதினுடைய கோபம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அப்சலோம் திரும்பி எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு வரும்போது யோவாப் கிட்ட தாவீது என்ன சொல்வார்னா, அவன் என்ன பார்க்க தேவையில்லை, அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படிம்பார். பார்க்க அலோவ் பண்ண மாட்டார். ஏன் பார்க்க அலோவ் பண்ண மாட்டார்னா, ஒருவேளை பார்க்கும்போது அவன் செஞ்சது எனக்கு ஞாபகத்தில் நான் அவனை ஏதாவது பண்ணிடக்கூடாது, அவனை நான் ஏதாவது திட்டிடக்கூடாது, அல்லது அவனை ஏதாவது நான் பனிஷ் பண்ணிடக்கூடாது என்பதனால எனக்கு கோபம் இருக்கிறது. அதனாலதான் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, முகத்தை மறைக்கிறார்.
ஏன் முகத்தை மறைக்கிறார் அப்படின்னா, நம்முடைய சில செயல்கள் அவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த நேரத்தில் கோபத்தோடு நம்மை பார்ப்பார் என்றால், எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, கோபத்திலே எங்களை என்ன செய்திராதீங்க, வாரிக்கொள்ளாதேயும் அப்படின்னு பாடுறாங்க. எங்களை வாரிக்கொள்ளாதையும், கோபத்தில் எங்களை வாரிக்கொள்ளாதையும். அவர் சோதோமை பார்த்த பார்வை என்னவென்று நமக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? அப்படி பார்த்து விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் சில நேரத்தில் என்ன பண்றார் அப்படின்னா, முகத்தை மறைக்கிறார். இந்த முகத்தை மறைக்கிற டைம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அந்தகார நேரம், இருளின் நேரம். அந்த நேரத்தை பிசாசானவன் பயன்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், பல பிரச்சனைகள், பல தோல்விகள், பல நெருக்கங்கள், பல நஷ்டங்களுக்கான காரணம் என்னவென்றால் இதுதான். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் முகத்தை மறைக்கிறது மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென். எருசலேமின் ஒரு பரிதாபமான நிலையை பார்த்து ஆண்டவரிடத்தில் எதுவரைக்கும் என்று கேள்வி கேட்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், கர்த்தரை குறித்த இருதயத்தின் காரியத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாயிருக்கிறார். இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு ஒண்ணுனா எனக்கா எழுந்தருளுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 காரியங்களை நான் இந்த செய்தி வேளையிலே சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்பது அது பெரிய அன்பு. அதை விவரிக்க முடியாது, அதை வர்ணிக்கவே முடியாது. எத்தனை வர்ணித்தாலும் போதாது. அதனாலதான் எபேசு சபைக்கு, எபேசு பட்டணத்தார், எபேசியர், எபேசுல இருக்கிற ஒரு சபை இருக்கிறது. அதனுடைய மேன்மையை ரொம்ப பேசுவாங்க. அதுல நிறைய பில்லர்ஸ் உண்டு, அதனுடைய ஹைட்டு, அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம், இத்தனை அடி ஆழத்துக்கு இதுல இந்த சர்ச்சு போடப்பட்டிருக்கு, இதுக்கு பில்லர் கீழே இருந்தே போடப்பட்டு இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. எபேசுவில் ஒரு கோயில் இருக்கு, அதை குறித்து ரொம்ப பேசுவாங்க. பவுல் அங்க என்ட்ராகிறார், என்ட்ராகி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, இதை விட இன்னொன்னு அறிந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய அறிந்து கொள்ள விரும்புறோம், நிறைய அறிந்து கொள்ள விரும்புறோம், என்னெல்லாமோ அறிந்து கொள்ள விரும்புறோம். அரசியல்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அரசியலுக்கு அடுத்த காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புறாங்க. விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விளையாட்டுக்கு அடுத்த காரியத்துல அறிந்து கொள்ள விரும்புறாங்க. நிறைய பேர் ஊழியர்களை அறிந்து கொள்ள விரும்புவார்கள், நிறைய பேர் ஊழியங்களை அறிந்து கொள்ள விரும்புவாங்க, நிறைய பேர் சபைகளை அறிந்து கொள்ள விரும்புவாங்க. இவங்க சர்ச், இந்த ஊர்ல எது பெரிய சர்ச், இந்த ஊர்ல எந்த சர்ச் பெரிய பில்டிங் இருக்குது, இப்படி நிறைய அறிந்து கொள்ள விரும்புவார்கள். இது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எது தெரியுமா தப்பா போயிரும்? கிறிஸ்துவ யார் என்பதை அறிந்து கொள்வதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் தெரியுமா? இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில அது வீணான காரியமாய் போய்விடும். நமக்கு கிறிஸ்துவை குறித்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம். ஆராதனை நேரத்தில் ஒரு வார்த்தையை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் தகுதியில நிக்கிறேன் என்கிற மனநிலையில உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியாது தெரியுமா? ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. மாறாக ஆராதிக்கிறவங்களை எப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த எபேசு சபைக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. என்ன கிஃப்ட் தெரியுமா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்றத அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சிம்பிளா சொல்லணும், அந்த கள்ளனை பிடிக்கிற கிஃப்ட் யாருக்கு உண்டு? எபேசு சபைக்கு உண்டு. அதனால அந்த கிஃப்ட் கிடைச்சதுனால சர்ச்சுக்குள்ள வரும்போதே அவங்க எப்படிதான் வருவாங்க தெரியுமா? கள்ளனை யார் பிடிப்பாங்க? சர்ச்சுக்குள்ள வரும்போது எப்படிதான் வருவாங்க? போலீஸ் யூனிஃபார்ம்ல நிக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஒரு சிரிப்பு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாங்கள சிரிக்க மாட்டோம். சிரிச்சா என்ன ஆயிரும்? எங்களுக்கு கிஃப்ட் கீழே விழுந்து உடைஞ்சிரும். அப்படி இருப்பாங்க. யாரு? இவர் சரியில்லையே, நம்ம பக்கத்துல யார் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். வேற இடம் கிடைக்கலையோ? இவ்வளவு சீட்டு என் பக்கத்துல வந்திருக்கணுமா?